அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கட்டும். இயேசுவே, மனுஷன் இறங்குவான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு அது வேண்டாம். நீங்க இறங்குங்கப்பா. நீங்க என் மேல இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எனக்கு போதும். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருகிறவர், மன்னிக்க தயவு பெருத்தவர். அவருடைய இரக்கங்கள் நமக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி இறங்குறாரு? இன்னைக்கு மாலையில் அதான் என்ன கர்த்தர் ரொம்ப தொட்டார். என்ன ரொம்ப தொட்டாரு. நம்ம வாசித்த ஆரம்ப வசனத்துக்கு திரும்ப போலாமா? பாருங்க, சங்கீதம் 103:13 எப்படி இறங்குறாரு? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் வழக்கிறார், நான் எப்படியெல்லாம் உன் மேல இரக்கம் காட்டுவேன். எனக்கு எங்க சபையில் ஆண்டவர் கிருபையில் இன்னைக்கு 5வது செய்தி பேசினேன். அந்த ஒரே வார்த்தை தான், மத்தேயு 6:4, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்னைக்கு காலையில் நான் பேசினது அங்கே தகப்பன், நம்முடைய தேவன் ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லி பேசினேன். அந்த எண்ணம் என்னை விட்டு போகவே இல்லை. வர வழி எல்லாம், ஏர்போர்ட்லேயும் சரி, ஃப்ளைட்லேயும் சரி, ஹோட்டலில் இறங்கி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர வரைக்கும் இதே தான் தியானமாகவே எனக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நம்முடைய தேவன் இரக்கம் காட்டுறாரா? எப்படி இறங்குறாருன்னு கேட்டால், ஒரு தகப்பனை போல இறங்குகிறார். தகப்பனை போல இறங்குறார். பொதுவாக நம்ம நினைக்கிறோம் இந்த தகப்பன்மாருக்கு இறக்கமே வராது, தாய்க்கு தான் ரொம்ப இறக்கம் வரும்னு. புரியுதுங்களா? நம்ம நினச்சி வச்சுருக்கோம். ஆண்டவர் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டார். இந்த தகப்பனுடைய ஒரு குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவரை கர்த்தர் தலையை வச்சிருக்கிறாரு. தகப்பன் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் தகப்பன் மட்டும் இரக்கத்தை காமிச்சிட்டாருன்னா அதை போல ஒரு மகிழ்ச்சி பிள்ளைக்கு வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், அம்மா இறங்குவாங்க, எவ்வளோதான் அவங்க இறக்கம் ஓடுன்னு கேட்டால் ஒரு லெவல் தான் போகும். அதுக்கப்புறமா நீ அப்பாட்ட போய் கேளுன்றாங்க. ஆனால் அப்போ இறக்கம் காட்டிட்டாருன்னா அதுக்கு அளவே கிடையாது. அப்போ அம்மாவே திட்டுவாங்க, எதுக்கு நீங்கள் ரொம்ப அவனுக்கு செல்லம் கொடுக்குறீங்க, அவனுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அவன் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறீங்க, கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தகப்பனுடைய கண்டிப்பு எவ்வளவு அதிகமோ அவருடைய இரக்கம் கூட ரொம்ப அதிகமானது. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு தகப்பன் இறங்குறது போல நான் உனக்கு இறங்குவேன். அளவற்ற இரக்கம், ஆழமான இரக்கம் இல்லை, அன்பு நிறைந்த ஒரு இரக்கம் தகப்பனுடைய இரக்கம். கர்த்தர் எப்படி ஒரு தகப்பனை போல இறங்குவாருன்னு தான் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு என்கிட்ட பேசினார். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தகப்பனை போல தேவன் எப்பொழுது இறங்குவார், எப்பெல்லாம் இறங்குவார், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எப்பொழுது எப்படி இறங்குவார், தகப்பனை போல இறங்குறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனம். யோவான் 16, 11 முதல் 13. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 12ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். தாங்க மாட்டீங்க. நிறைய சொல்லணும்னு இருக்கேன், தாங்க மாட்டீங்க சொல்லிட்டு விடல. 13ஆம் வசனம் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு யாருக்கு அறிவிப்பாரு, யாருக்கு சொல்லுவாரு, யாருக்கு வெளிப்படுத்துவார்னு கேட்டா
நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு பாருங்க. அவங்களுக்கே தான், அதே ஆளுங்களுக்கு தான். கர்த்தர் யாருக்கு இரக்கம் காட்டுறாரு தகப்பனை போலன்னு கேட்டால், முதலாவது அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. பீப்புள் ஆர் இக்னரண்ட். சொன்னாலும் புரியலை, பயிற்சி கொடுத்தாலும் ஏறலை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க மக்குன்னு வாங்க பாருங்க. மக்கு. ஒன்று சொன்னாலும் என்ன பண்ணலை, புரியலை. கொஞ்சம் சொன்னாலே தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் மேலே கர்த்தர் ரொம்ப ரொம்ப இரக்கமாக இருக்கிறாரு. ரொம்ப இரக்கமாக இருக்கார். நீங்கள் வீட்டில் வேணால் நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். வீட்டில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகள் வீட்டில் அம்மா டியூஷன் எடுத்தால் பயந்து நடுங்கிடும். ஏன்னா அம்மா நல்லா தான் தேற்றுவாங்க, ஆனால் பாடம் படிக்கலை, கதை ரொம்ப மோசமாயிடும். என்ன எப்படியோ அடித்து கிடிச்சு திட்டி கீழி என்ன பண்ணிடுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் இறக்கமே காட்ட மாட்டாங்க. நடுவில் ஒருத்தர் பூர்வார் பாருங்க. யார் அவர்? அப்பா. சும்மா இருமா, அவன் படிக்கலைன்னா விடுமா, அவன் பாவம், அவன் உடனே இந்த மாதிரி திரும்ப இவங்க சும்மா இருக்கீங்களா, நான் ஏதோ அவன் படித்து தேரணும் உருப்படணும்னு பார்க்குறேன். நடுவில் புகுந்துக்கிட்டு பாவம் பாவம்னா என்ன பாவம், சும்மா இருங்க. ஏன் தகப்பன் இப்படி சொல்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒரு பரிதாபம் வரும். எப்போ தெரியுமா? அவன் பாவம் படிக்க முடியாமல் திணறானே, புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்படுறானே, அவன் என்ன விரும்புகிறானோ அப்படியே செய்யட்டும் போங்க அப்படி. அம்மா விடவே மாட்டான். அது என்ன, நீங்கள் அவன் சொல்கிறத நீங்கள் செய்யணும், அவன் சொல்கிறத நான் செய்யணுமா? அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறத அவன் செய்யணும். தகப்பன் பார்ப்பார், கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்து சத்தம் வந்துச்சுன்னா வருவார். ஏம்மா விடுமா, அவனை விடுமா, பாவம் விடுமா, தூங்கட்டும், போ விடு, அவன் தூங்கட்டும். ஏன் சொல்கிறாருன்னா, அவனுடைய பலவீனத்தை பார்த்த உடனே தகப்பனுக்கு என்ன வருதான், இரக்கம். ஆண்டவர் சீஷரில் வச்சுக்கிட்டு 3.5 வருஷம் கட்டி மேய்ச்சாரு. ஆனால் ஒன்றும் புரியலை. என்ன சொல்லி கொடுத்தாலும் நேரில் சொல்கிறார், நான் எல்லாம் சொன்னால் தாங்கிக்க மாட்டீங்க. இதே மாதிரி டியூஷன் சென்டர் மாதிரி எல்லாம் இந்த டல் கிளாஸுக்கெல்லாம் உட்காரிச்சு டியூஷன் எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆண்டவர் டியூஷன் எடுத்தார். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணலை, புரியலை, ஒன்றுமே ஏறலை. ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஓமானம் இல்லாமல் பேசவே இல்லையா. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா பல ஓமானங்கள் இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில். அது இயேசுவினுடைய அவர் சொன்ன ஓமானங்கள் 4 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 30 ஓமானங்கள் பேசியிருக்காரு. 30 parables. நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-13 வாசித்தா, சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களோட ஓமைகளை பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ என்ன பண்ணலை, அருளப்படலை. 13ஆம் வசனத்தில் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இவங்க கேட்குறான், என்ன ஆண்டவர் சும்மா கதையே சொல்லிட்டு இருக்கீங்க, ஓமானமே பேசிட்டு இருக்கீங்கன்னு. அவர் சொல்றாரு, என்னப்பா பண்ண, கண்ணில் பார்த்தாலும் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, காதில் கேட்டாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இருதயத்திலையும் உணர்வு இல்லை, அதனால தான் அவங்க விளங்கிக்கிறக்காக கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் எளிமையாக நான் கதையாக விளக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வந்துச்சு, எதுக்கு ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஓமானம் சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்டேன். இவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுமா உங்களுக்கு? வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. 36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு என்ன பண்ணணும். எனக்கு இது படித்த உனக்கு சிரிப்பாயிருச்சு. எனக்கு ஒன்று விளங்கலைன்னு தான் கதை சொல்கிறோம். இங்கே வீட்டுக்குள்ளே கதைக்கு திருப்பி விளக்கம் கேட்டான் பாருங்க. இவனை எவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்கிறது. புரியாத ஒன்றுக்கு ஒரு கதை சொல்கிறோம், வீட்டுக்கு கதையே புரியலன்றான். இவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் யோசித்து பாருங்க. சில பேர் சபையில் கூட இப்படி தான், தலை ஆட்டுறது என்ன, ஆமீன்னு சொல்கிறது என்ன, ஸ்தோத்திரம் சொல்கிறது என்ன, நோட்ஸ் எடுக்கிறது என்ன, அட்டகாசமாக முகத்தை பார்த்தீங்கன்னா அடாடா எல்லாம் விளங்கிருச்சு போலுக்கு நினச்சிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு என்னம்மா பேசினாரு, சூப்பராக பேசினாரு, என்ன பேசினார், அதான் சொல்கிறேன் இல்லைங்க, சூப்பராக பேசினாரு, ரொம்ப நல்லா பேசினாரு. ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் முடிஞ்சுதான்,
ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் கேட்டாராம் கணவன், என்னம்மா போயிட்டு வந்த, என்ன பாஸ்ட் என்ன பேசினார்? அட்டகாசமாக பேசுகிறாருங்க, அட்டகாசமாக பேசுகிறார். என்னம்மா, அதான் சொல்கிறேன்லங்க, அட்டகாசமாக பேசு. அட என்னதாம்மா சொன்னார் சொல்லு. அவர் சொன்னார் பாருங்க, ஒரு குரங்கு கதை. என்ன எங்கள் 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு என்ன தான் போய் சேர்ந்துருக்கு? ஒரு வசனம் போய் சேரல. இந்த அம்மா கேட்டதெல்லாம் என்னது தான்? குரங்கு தான். எதுக்கு குரங்கு கதையை சொன்னார் அந்த அம்மாவுக்கு தெரியல. குரங்கை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அல்லேலூயா என்ன, ஸ்தோத்திரம் என்ன, ஆமீன் என்ன. இதே போல தான் சீஷர்கள் அங்கே உட்காந்துட்டு, இவங்களுக்குலாம் அதுக்கு ஓமானம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு மற்றவங்கள பேசிவிட்டு, அங்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டு, ஆண்டவரே இந்த ஓமானம்னு ஒன்று சொன்னீங்களே அதுவே எனக்கு புரியலை, அந்த கலைகளை பற்றிய ஓமானத்தை எங்களுக்கு நீர் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தினாண்டு அதுக்கு விளக்கம் கொடுங்க. எது? கதைக்கு விளக்கம். விளக்கத்துக்கு தான் கதை, இவன் கதைக்கே விளக்கம் கேட்குறான். அந்த நிலைமையில் இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும், ஏப்பா அவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி போக பிரசங்கம் பண்ணேன், அங்கே கேட்டு புரியலாம், உனக்கு எதுவும் புரியாது, அமைதியாக இரு அப்படி சொல்லலை. அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர்னா, கதையே புரியலன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறான், அவனுக்கு உட்கார்ந்து அந்த நிலத்தின் களைகளை பற்றிய ஓமானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம்ம ஆண்டவர் எப்படி தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார் என்று கேட்டால், நம்ம புரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு விளங்கல ஆண்டவரே, எனக்கு புத்தி இல்லை ஆண்டவரே, எனக்கு எட்டல ஆண்டவரே, எவ்வளோ சொன்னாலும் எனக்கு ஏற மாட்டேங்குது ஆண்டவரே, நீங்கள் நிற்கிறீங்களா? அந்த பேதையை வந்து ஆண்டவர் தள்ளி விடவே மாட்டார். ஒரு தகப்பனை போல உட்காந்து விளக்கி கொடுப்பாரு, சொல்லி கொடுப்பாரு. உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். எவ்வளோ நல்ல தேவனுங்க. நம்முடைய தேவனுடைய இரக்கத்தை ஒரு தகப்பனை போல எங்கே பார்க்கலான்னு கேட்டால், நான் பேதையாக இருக்கும்போது, ஒன்றும் புரியலைன்னு நிற்கும்போது, விளக்கி சொன்னால் கூட விளங்கலைன்னு சொல்லும்போது, கர்த்தர் என் மேலே இரக்கத்தை காண்பித்து மீண்டும் மீண்டும் பேசுகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை பற்றி படிச்சிருக்கீங்கல்ல? ஆண்டவர் பிள்ளைய கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. இந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்க விளங்கலை, கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு விளங்கலை. நேராக எங்கே போகிறான்? ஏலி தாத்தாட்ட போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா சொல்ல, நான் கூப்பிடலப்பா, நான் கூப்பிடல, படுத்துக்கிட்டான். திரும்ப சத்தம் வருது. அவன் என்ன செஞ்சுருக்கணும், போன முறை கூப்பிட்டாரு, அவர் இல்லைன்ட்டார், திருப்பி கூப்பிட்றாரு, அவர் இருக்க மாட்டாருன்னு பேசாமல் படுத்துக்கலாம். ஆனால் இவன் எவ்வளோ பேதன்னு கேட்டால், திரும்ப அதே ஆள்கிட்ட போகிறான். நீங்கள் கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா கூப்பிடலப்பா, நான் கூப்பிடலை. 3வது விசை கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்போ கூட அவனுக்கு புரியலை, கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு. திரும்ப போகிறான். நீங்கள் கூப்பிட்டீங்களா, நீங்கள் கூப்பிட்டீங்களா? அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு, நான் கூப்பிடலை, கர்த்தர் கூப்பிட்டாரு. அடுத்த முறை ஒரு வேளை சத்தம் கேட்டுச்சுன்னா, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன் ஏலி தாத்தா படுக்க போகும்போது யோசித்திருப்பாரு, 3 முறை கூப்பிட்டாரு, இவன் எனக்கு இப்போ சுதாரிப்பு இல்லை, இனி கூப்பிட மாட்டாருன்னு அவரும் படுத்திருப்பாரு. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? 3 முறை கூப்பிட்டு விளங்காட்டி கூட 4வது முறை கூட சளைக்காம கூப்பிடுறவர் தான் நம்ம ஆண்டவர். அவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நம்மளெல்லாம் ஆண்டவர் வந்து இவனுக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குன்னு தூக்கி போட்டிருந்தா நான் நிச்சயமாக இங்கே நின்றுக்க மாட்டேன், நீங்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை விளங்கலை, உணர்வில்லை, புரியலை, அப்படியே தான் வந்தோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு இரக்கமாக, 1 முறை இல்லைங்க, 2 முறை இல்லைங்க, பல முறை இன்றைக்கு வரைக்கும் பேசி பேசி தான் இரக்கத்தை காட்டுறாரு. எனக்கு உணர்வில்லை சுவாமி, எனக்கு அறிவில்லைப்பா, எனக்கு விளங்குறதுக்கு திராணி இல்லைப்பா, என் மனசில் ஏறலை ஆண்டவரே, நீங்கள் நிற்கிறீங்களா? அவர் கடித்து கொள்ள மாட்டார். அவர் மீண்டும் மீண்டும் பேசுவார், மீண்டும் மீண்டும் பேசுவார். நம்முடைய ஆண்டவருக்கு பைத்தியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அப்படித்தான் போட்டிருக்கு பைபிளில். இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளை என்ன பண்ணுறாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை அவமாக்கும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறாரு. அவருக்கு என்னமோ அது மேலே ரொம்ப இஷ்டம். இந்த பலவீனர் மேலே, பைத்தியங்கள் மேலே, ஒன்றுமே அறியாத பேதைகள், அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவர் உன்னத சத்தியங்களெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 2000 வருஷமாக, இது வரைக்கும் 2000 வருஷமாக இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசித்தி பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு 12 பேரை ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். நம்மளை அந்த வேலைக்கு விட்டுருந்தா இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி எங்கே போனோம்? உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சும்மா கோயம்புத்தூர் பக்கத்து ஊர்லாம் கிடையாது. எங்கே போனோம்? உலகமெங்கும் போனோம் அப்படின்னு 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். நம்ம எப்படிங்க தெரிந்தெடுப்போம்? நீங்கள் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. நான் எப்படி தெரிந்தெடுப்பேன்னா, வரும்போது ஏப்பா உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா, உனக்கு ஜெர்மன் தெரியுமா, இங்கிலீஷா தெரியுமா, தெரிஞ்சா வா பைபிள் ஸ்கூல் நடத்த போகிறேன். 12 பேர் 3 வருஷம் ட்ரைனிங், ஃப்ரீ சாப்பாடு கொடுப்போம். படிச்சுக்கிட்டு எங்கே போகலாம்? உலகம் பூரா போய் என்ன பண்ணலாம்? சுவிசேஷம் அறிவிக்கலாம். அப்படி அங்கே தெரிந்தெடுத்தாரு. எங்கே போய் செலக்ட் பண்ணுறாரு பாருங்களேன் ஆட்களை போய். எங்க அந்த நாட்களில் வேத பாரகர்னு சொல்லி வேதத்தை மற்றவங்களுக்கு போதித்த பெரிய பெரிய பைல்வான்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்கள்ட்ட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? செலக்ட் பண்ணியிருக்கலாம். யாரை பிடிச்சாருன்னு கேட்டால், மீன் பிடிக்கிறவங்க. ராத்திரி முழுசாக பிடிச்சி கூட ஒரு மீன் பிடிக்க முடியாத கில்லாடிகள். மீன் பிடிக்கிற வேலையே ஒழுங்காக செய்யலை. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? அதிலே ஃபெயில் தான். பாப்பா நீ தான் பரலோக ராஜ்யத்தின் திறவு போல உனக்கு தர்றேன் வா. ஜனங்க சொல்றாங்க, இவன் பேதைங்க, இவங்க பேதை, கல்லாதவர்கள். இவங்கெல்லாம் என்னமோ சொல்ல வராங்க. என்ன அருமையான ஆண்டவருங்க, இரக்கம் எவ்வளவு காட்டினார்னா, எங்க மீன் பிடிக்கிற வேலை கூட அவனுக்கு வேலைக்கு தேடி போனா வேலை கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவர் பிடிச்சு பரலோகத்தின் மகத்துவங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் வாக்கு பண்ணினபடியே உலகம் முழுசு கொண்டு போயிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். இன்றைக்கு யாராவது நீங்கள், பாஸ்டர் எனக்கு ஆசையாக இருக்குது பாஸ்டர், இதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஒன்றுமே ஏற மாட்டேங்குது பாஸ்டர், இந்த மக்கு மண்டையில் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் ரொம்ப அருமையான இரக்கமுள்ள தேவன். ஒரு தகப்பனை போல இறங்குவார். பாருங்க, ஒரு தகப்பன் மாத்திரம் தாம் பிள்ளைய உணர்வு இல்லைன்னு திட்டுவாரே தவிர வேற எவரையும் திட்ட விட மாட்டார். என்ன ஸ்கூலில் யாராவது திட்டினாங்கன்னா விட, நீ என்ன என் பிள்ளையோ மக்குன்றது, அவன் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் தெரியுமா அவன் அப்படின்னு அவனுக்காக என்ன பண்ணுவார்? வக்கீல் வேலை பார்ப்பார். உண்மை தானே? நம்ம பிள்ளை யாராவது விட்டு வைப்போமா? யாரும் ஒரு வார்த்தை திட்ட விட மாட்டோம். அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவனை அடிக்க கூட செய்யாதீங்க, அவன் ரொம்ப நல்ல பையன் தான் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அந்த ஒரு இரக்கம், பேதையின் மேலே இறக்கம். நம்முடைய இக்னரன்ஸை பார்த்து கர்த்தர் இறங்குகிறார். இன்றைக்கி யாராவது உங்களை, நீ எல்லாம் லாய்க்கே பட மாட்ட, எல்லாம் உருப்பட மாட்ட, நீ எல்லாம் தேர மாட்ட, நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு தூக்கி போட்டாங்களா உங்களை? ஆண்டவர்கிட்ட வாங்க. தகப்பன் இறங்குகிறது போல இறங்குகிற ஒரு தேவன் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய அறியாமையும் நம்முடைய வெகுளித்தனமும் நம்முடைய வெறுமையும் தாங்க அவரை நம்ம பக்கம் ரொம்ப ஈர்த்து நம்ம பக்கம் கவருது. அப்படிப்பட்டவர்கள் மேலே அவர் இரக்கத்தை காண்பித்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். ஒன்றுக்கும் உதவாத மண்ணான மண்பாண்டங்களில் தேவன் தம்முடைய மகிமையை அங்கேருந்து பிரகாசிக்க வைக்கிறாரு. இப்போ பார்க்குறவங்களாம் கொஞ்ச நாளில் பார்த்து பிரமித்து போவாங்க. என்னங்க இந்த பேதையா, இந்த படிக்காதவனா, கல்லாதவனா, என்னங்க இப்படி பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க? ஒரே ஒரு காரணம், கர்த்தர் வைத்த இரக்கங்க, தேவன் வைத்த இரக்கம். அல்லேலூயா.
மனுஷன் கையில் சிக்கியிருந்தா தூக்கி பிடிச்சு தூக்கி குப்பையில் போட்டிருப்பான். கர்த்தர் வச்சு இறக்கங்க, என்னை தூக்கி போடலை, என்னை வெறுக்கால, என்னை தள்ளலை, என்னை தம் பக்கமாக இழுத்து என்னை போதித்து வழி நடத்தினார். தாவீது சொல்றார் கடைசியில், என் போதகர்களை பார்க்கல நான் ரொம்ப சமர்த்தனாக மாறிட்டேன். அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார், எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார். என் போதகர்களை பார்க்கலாம். தகப்பன் எப்படி இறங்குறாருன்னு கேட்டால், முதலாவது பேதைகள் மேல் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை எப்போ வெளிப்படுத்துகிறார், ஒரு தகப்பனாக எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு கேட்டால், லூக்கா 22 31 முதல் 34 பாருங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் வழுவி போகாதபடிக்கு, ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். தேங்க்யூ. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கு. உடனே கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்றார். இந்த சம்பவத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசுனது என்னன்னு கேட்டா, இந்த பேதுரு மேலே இரக்கம் காட்டினாருங்க. யார் இவன், எந்த சூழ்நிலையில் இரக்கம் காட்டினாருன்னு கேட்டா, நிற்கிறதுக்கே பலன் இல்லாத ஒரு மனுஷன் மேலே அவர் காட்டின இரக்கம். இவன் ஆசை பெரிய ஆசை. இவன் ஆசை என்னன்னா, அவன் சொல்லுகிற ஆசையை பாருங்க, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னா. பேச்செல்லாம் பெரிய பேச்சு தான். சவால் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானபரி அந்த சவால் எட்டும். சாவுக்கு ரெடியாக இருக்கேன், அதுக்கப்புறமா காவலுக்கும் ரெடியாக இருக்கேன். ஆண்டவரே எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? உன் கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ சாவுக்கெல்லாம் போக வேணாம், காவலுக்கு போக வேணாம், வாசல் முற்றத்திலே நீ விழுந்துருவ. அதுதான் உன் கதை. ஒரு வேலைக்காரி 3 முறை நீ அவரை உன்னோட அவரோடு நீ இருந்தாயின்னு சொன்னாலே 3 கேள்வியே போதும்பா. நீ காவலுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, வெளியில் இருக்க வராண்டாவே தாண்ட மாட்டேன்னு ஆண்டு சொன்னாராங்க. அதான் சொன்னேன், உன் பலவீனம் எனக்கு தெரியும், ஆனால் நீ எல்லாம் முடிச்சிருவேன் செஞ்சிருவேன் அப்படின்ற. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பேதுரு உண்மையாகவே கர்த்தரை நேசிச்சான். அவர் மேலே ஒரு வைராக்கியம், ஒரு வரட்டு வைராக்கியம், ஒரு வரட்டு தைரியம், ஒரு வரட்டு என்ன சொல்றது, ஒரு பக்தி. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், பெருசாக செய்யணும். சில பேர் பேசுறது பார்த்துருக்கீங்களா? கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க, பட் பேச்சு பயங்கரமாக இருக்கும். அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஐடியாலாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது, காரியம் வரும்போது தளன்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பேதுரு, உற்சாகம் பயங்கர உற்சாகம். ஆனால் கொண்டு போய் நிறுத்தினா ஆள் ஆடுறாரு. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் நான் இங்கே பார்த்தேன்னு கேட்டால், அவர் சொல்றார், சாத்தான் நீ யார் கையில் மாட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது, போட்டு சொலகுல புடைக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறான், உனக்கு புடைக்க போகிறான். ஆனால் அவர் இரக்கத்தை எங்கே காண்பித்தார்? தகப்பனை போல அவன் பலவீனத்தை அறிஞ்சிட்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்கா என்ன பண்ணேன், வேண்டிக் கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமாங்க? ஒரு தகப்பன் எப்படி தாம் பிள்ளைகள் நடுவில் பலவீனமான ஒரு பிள்ளையின் மேலே எப்படி இரக்கமாக இருப்பாரோ, அதே போல நம்முடைய தேவன் பலவீனப்பட்டு நிற்க முடியாமல் தத்தளிக்கிறவர்கள் மேலே ரொம்ப ரொம்ப இரக்கம் காட்டுறவராக இருக்கிறார். நாம் நிறைய வெளியில் நம்ம சந்திக்க போகிற சோதனையும் நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம கடந்து போயிட்டுருக்கிற பாதையில் நிற்க முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம நிலைமை. நம்ம நினச்சிக்கிறோம் எது வந்தாலும் நம்ம செஞ்சுருவோம், சாதிச்சிருவோம். பாட்டெல்லாம் பாடும்போது பார்க்கணுமே நம்ம ஆட்களை, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான்
பின்னோக்கியன் நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் சிலுவை என் முன்னே, உலகம் என், யாரும் என்னோடு சேராவிட்டாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. ஃபாதர் பக்மேன்ஸ் அவங்க பாடின பாட்டில் கூட ஒரு வரி வரும், ரொம்ப அழகாக வரும் இல்லை? இல்லை இன்னொரு பாட்டு என்னது, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே கோதுமை மணி போல். அப்பா நம்ம பாடும்போது நம்ம உணர்ச்சியெல்லாம் பார்க்கணுமே, ஒவ்வொருத்தர் முகத்தை பார்க்கணுமே. ஐயோ என்ன உணர்ந்து பாடுவோம், ஆனால் உள்ளே போய் தட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த கோதுமை மணி போல் மணிகிற ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அடுத்த வாரம் அழுதுகிட்டே வரும். பாஸ்டர் இப்படி திட்டிவிட்டாங்க பாஸ்டர், சர்ச்சுக்கு வரக்கே பிடிக்கல, எதுக்கு ஒரு திட்டுக்கே. ஆனால் பாடினது என்ன, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய். சிலுவையை விடுங்க, குச்சியை தூக்கிட்டு போகிறதே பெரிய கஷ்டம், சிலுவையெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப கஷ்டம். பைபிளை தூக்கிட்டு வர்றதே பெரிய பாடாக இருக்குது. பைபிளே பாக்கெட்டில் போயிடுச்சு நிறைய பேருக்கு, அதை தூக்கிட்டு வரக்கே வெக்கமாக இருக்குது. இங்கே சிலுவையெல்லாம் எங்கே தூக்க. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா, பாட்டை பார்த்தீங்கன்னா பேதுரு மாதிரி தான். காவலிலும் சாவிலும் என்ன பண்ணுவேன், உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட பலசாலின்னு, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர்னு கேட்டா அவருக்கு தெரியும். இவன் விழப்போறான்னு தெரியும், இவன் மறுதலிக்க போறான்னு தெரியுங்க. அவன் பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் போய் விழுந்து பார் அப்போதான் தெரியும். அப்படி சொல்லலை, சாத்தானுங்கிட்ட உத்தரவு கேட்டான், ஆனால் உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிள்ளை ரொம்ப பலவீனமான பிள்ளைனாலே பொதுவாகவே அந்த பிள்ளை மேலே என்ன வந்துடும், ஒரு இறக்கம். அந்த பிள்ளையை ரொம்ப நடக்க விட மாட்டாங்க, எதையும் தூக்க விட மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு நல்ல சத்தான உணவு கொடுப்பாங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பராமரிப்புலாம் இருக்கும். மனுஷனுக்கே இவ்வளோ இறக்கம் இருக்குங்க, பலவீனமானவனை பார்த்து கர்த்தர் எவ்வளவு இறக்கப்படுவார். அல்லேலூயா. அதனால தான் அந்த பாட்டை பாடுறோம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை பேர் ஆண்டவர் இடை கட்டி இருக்கிறாரு? உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். நம்ம பலமா இருந்தோம்னு சொல்ற நாட்கள்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா என்னுடைய பலவீனத்திலையும் அவருடைய பலனை கர்த்தர் கொடுத்து பூரணமா என்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காம மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிற திரியை அணையாமல் பலவீனர் மேல் இறக்கப்படுற ஒரு தேவன் இருக்கிறார். பவுலை பார்த்து சொன்னாரு, அப்பா உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் வளரும், என் கிருபை உனக்கு. எவ்வளவு நல்ல தேவனுங்க. இந்த உலகத்துல நீங்க எங்கேயாவது போயிட்டு பலவீனர்னு சொல்லி பாருங்களேன். நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு வேற கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு சொல்லுங்க அவங்ககிட்ட போய், சார் நடக்க முடியல சார், எழுத முடியல சார், எனக்கு இந்த ஸ்க்ரீனை பார்க்க முடியல சார், எனக்கு எதையும் தூக்க முடியாது, டாக்டர் சொல்லிட்டாரு வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உடனே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டு எங்கே போயிடுங்க, வீட்டில் இருந்துருங்க, என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை கொடுக்க முடியாதுங்க, இந்த வேலைக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. அப்படி தான் அங்கே மனுஷன் சொல்லுவான். நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு நடக்க முடியல, எனக்கு தாங்க முடியல, எனக்கு சகிக்க முடியல, என்னை நிற்க முடியல, எனக்கு சுமக்க முடியலன்னு கேட்டா, வாப்பா எங்கேயும் போயிடாது, இங்கே வா, நான் உன்னை சுமந்துட்டு போறேன், கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு
ஒரு அழகான பாட்டு தேவ மனுஷன் எழுதினார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். நான் பொதுவாக எங்கள் சபையில் பாடும்போது இந்த பாட்டை எப்படி மாற்றி பாடுவேன்னா, நடத்தி வந்தீங்க டேடி, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் கடக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல, என் வாழ முடியல, ஆனால் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்க, எத்தனை முறை நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, போதும் ஆண்டவரே என்னை விட்டுருங்க, எனக்கு பேச கூட தெரியாது, நான் திக்குவாயி மந்தனாவு, வேற யாராவது நீங்கள் கூப்பிட்டு போங்க சுவாமி, ஆரோனை நீங்கள் கூப்பிட்டுடுங்க, என்னை விட்டுருங்கப்பா, நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன், அந்த ஆடை மேய்ச்சிட்டு நான் போயிடுறேன், இது வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை முறை ரெசிக்னேஷன் எழுதணும் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? எத்தனை முறை எழுதணும் தெரியுமா? எத்தனை முறை எலியாவை போல சூரச்செடிக்களை படுத்துக்கிட்டு என்னை எடுத்துருங்க சுவாமி, நான் செத்துட்டா பரவாயில்ல, இன்னொரு நாள் உயிரோடு வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த எசபேலுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நான் யாரையோ பார்த்துட்டேன், பாகால் தீர்க்கதரிசி பிசாசின் கூட்டத்தெல்லாம் சந்திச்சிட்டேன், இந்த எசபேல்ன்ற ஒரு பெண்ணை என்னால் நிற்கின்னு பார்க்க முடியலையே சுவாமி, அவங்க மிரட்டலை என்னால் தாங்க முடியலையே, நான் செத்துடுறேன், நான் இனி உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அவ கையில் சாகிறதுக்கு நீங்களே என்னை கொண்டு போட்டுருங்க. யார் சொன்னா? வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின எலியா. இவர் சொன்னாதான் மழை பெய்யும், இவர் சொன்ன மழை நின்றுங்க. ஆனால் ஒரு நாள் அவரே தளர்ந்துட்டார். போதும் கர்த்தாவே, இனி என்னால் என்ன பிரயோஜனம், என்னால் என்ன பிரயோஜனம். ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? ரொம்ப இரக்கம் உள்ளவர். நம்ம பலவீனப்பட்டுட்டோன்னு பார்த்த உடனே எல்லாம் வெளிநடப்பு செய்வாங்க. நம்முடைய தேவன் தனியாக உள்ள வருவார். எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. அவருக்கு அப்போ பலன் இருந்துச்சுங்க, இப்பெல்லாம் அவருக்கு பலன் இல்லை. அந்த அம்மா இப்பெல்லாம் நிற்க முடியாது, அவர் அப்போ இருந்த மாதிரி இல்லை, எல்லாம் எழும்பி போயிடுவாங்க. கர்த்தர் உள்ள வருவார். எழும்புப்பா, எழும்பி சாப்பிடு, சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம். ஆண்டவரே, நான் ஒரு நாள் வாழ கூட பிடிக்கலன்ற நீங்கள் என்ன ஆண்டவரே சாப்பிடு சாப்பிடுன்றீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது சாகிறேன் என்னன்ட்ட யாராவது சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க? அவன் சொல்கிறான், நான் தான் சாகிறேன்றேன்னு, என்கிட்ட சாப்பாடு எதுக்கு? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பலப்படு பலப்படு. நீ போனோம், நீ ரொம்ப தூரம் போனோம். இந்த பலவீனத்தெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாத. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் எப்போ வரும்னா, என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய்விடும். யார் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அந்த தேவனை தகப்பன் மாதிரி பாருங்களேன். ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளை நடக்க முடியல டேடின்னு உடனே அப்படி தூக்கி தோள் மேலே வச்சுக்கிட்டு சுமந்து வருவார் பாருங்க. நீ நடக்க முடியலன்னா பரவாயில்ல கண்ணா, நீ வா, நான் உன்னை தூக்கிக்கிறேன், நான் உன்னை சுமந்துக்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். சுகமுள்ளவனுக்கா வைத்தியன்? வியாதிப்பட்டவனு தானே வைத்தியன். நீ பலவீனப்படும் பொழுது உன்னை பலப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன். நான் பலப்படுத்துவேன். என் பலவீனத்தை கண்டு என்னை தள்ளி விடாமல் எனக்கு பலத்தை தந்து இரக்கம் காட்டுற என் தேவனுடைய இரக்கத்தை போல இந்த உலகத்தில் ஒரு இரக்கம்
இல்லவே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில், குடும்ப போராட்டங்களில், பாஸ்டர் போதும் பாஸ்டர், இனிமே வாழ்ந்ததுலாம் என்ன பிரயோஜனம், இது வரைக்கும் வாழ்ந்து என்னத்தை கண்டேன், போதும் பாஸ்டர், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அமைதியாக போயிடணும் பாஸ்டர். அப்படி சொல்லிட்டு யாராவது இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? என்னால் தாங்க முடியல பாஸ்டர், சகிக்கவே முடியல, என்னால் சுமக்க முடியல, ராத்திரியெல்லாம் என் படுக்கையை கண்ணீராலே நினைக்கிறேன். என்னை சுற்றி வந்து என்னை நேசிக்கிறவங்களை தேடினா என் சத்துருக்கள் தான் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறாங்க. நான் யாருக்கு பதில் சொல்கிறது? எனக்கு பலனே இல்லை, இதை நிற்கிறதுக்கு பலன் இல்லை, தாங்கிறதுக்கு பலன் இல்லை, சகிக்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உனக்கு மேல் இறங்குவேன், மேலே இறங்குவேன். இந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளவு அதிகமானது. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், கர்த்தர் வந்து எப்போ நம்ம மேலே இறங்குறாருன்னா, நம்முடைய அறிவற்ற பேதையாக இருக்கும் பாருங்க, ஒன்றும் புரியலை, விளங்கலை, கற்றுக் கொடுக்க முடியலை, கல்லாதவன் பேதை, அவன் மேலே இறங்குகிறார். வேதத்தின் மகத்துவங்களை, பரலோகத்தின் ரகசியங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தண்ட உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அவனை பயன்படுத்துறார், பிரகாசிக்க வைக்கிறார். ரெண்டாவது, ஒரு தகப்பனை போல எப்படி இறங்குறாருன்னு கேட்டால், அந்த பிள்ளை பலவீனப்பட்டான், ஆனால் ஒரு தகப்பன் அவனை தூக்கி போடாமல் இறங்குறான் பாருங்க, அதை போல கர்த்தர் இறங்குறார். கடைசியாக ஒரு தகப்பனுடைய இறக்கத்தை நான் எங்கே பார்க்குறேன் என்று கேட்டால், 145 சங்கீதத்தின் 14 வசனம். 145:14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார்னு ஓடு. எனக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை காமிச்சாரு. இவன் யாருன்னா விழுகிறானா, இவன் யாருன்னா மடங்கடிக்கப்பட்டுட்டானா. ஏற்கனவே இஸ் ஆல்ரெடி a failure. அவன் விழுகிறான் அப்படின்னு தெரியுது. அந்த விழுகிறவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தாங்குகிறாரா, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்றாரா, தூக்கி விடுகிறார். ஏன்னா அவர் யாருன்னா இரக்கம் உள்ளவர். மூன்றாவது நான் சொல்லுவேன், கர்த்தர் யார் மேல இரக்கமா இருக்கிறாருன்னு கேட்டா, தான் வாழ்க்கையில விழுறான் பாருங்க, அவன் மேல கர்த்தருக்கு ஒரு இரக்கம் இருக்கு. விழுகெல்லாம் நமக்கு வராதுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் கற்பனை பண்ணிடாதீங்க. என்ன 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம், நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு போடுற. நாம் இன்னைக்கு நிற்கிறதும் நாம நிர்மூலமாகாம இருப்பதும் என்னது? கர்த்தருடைய கிருபை அல்லாம வேற ஒன்றும் இல்லை. நம்ம நின்றுட்டு இருக்கிறோம்னு உடனே நமக்கு ரொம்ப பெருமை வந்துடக்கூடாது, அகந்த வந்துடக்கூடாது, நான் நிற்கிறேன் பாருங்க அப்படின்னு. இல்லை 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 இல்லை, நிற்கிறவன் எப்போ வேணாலும் விழலாம், எப்போ வேணா தடுமாறலாம், எப்போ வேணா இடறலாம், யாருக்கு வேணா இடறல் வரும். நம்ம எப்பவுமே எச்சரிப்பா தான் இருக்கணும். சங்கீதம் 24:16 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 24:14 வாசிக்கும் போது, ஒரு நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? யாரு கூட விழுக வரும்? அப்போ சொல்லுங்க, யாருக்கும் விழுக வரும்? நீதிமானுக்கே வரும். நீங்க நினைக்காதீங்க பாவிக்கு தான் விழுவான், இல்ல இல்ல, நீதிமானுக்கே விழுக வரும். ஆனா விழுகையை பார்த்து பரிகசிக்கிறவரோ ஒளிஞ்சு ஒதுங்கி நிற்கிறவரோ நம்ம தேவன் கிடையாது என்பதுதான் சத்தியம். ஒருத்தன் தடுமாறுறான், விழுகிறான், உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூக்கு வர்றது யாருன்னு கேட்டா ஆண்டவர் தான். ஓடி வந்து பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை ஏந்தி கொள்றதுக்கு அனுப்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். விழுந்தா கூட எழுப்பி விட்டுருவாரு. அதான் அவருடைய இரக்கத்தை காமிக்கிறார். நிறைய வேளையில பிசாசுனுடைய மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னு கேட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எப்பயாவது விழுந்துட்டோம், தடுமாறுறோம்,
தவறிட்டோம், நம்ம மல்லாக்க விழுந்துட்டோம், பெரும் பாதகத்தில் விழுந்துட்டோம் உடனே அவன் உடனே நம்ம என்ன சொல்லுவான், பாரு இனிமேல் கர்த்தர் பக்கத்தில் நீ போக முடியாது, அவரும் உன் பக்கத்தில் வரமாட்டார், அப்படியே ஓடி போயிடு. அப்போ பொதுவாக இந்த பாவம் செய்கிறவங்க, நடுவில் தடுமாறுறவங்க, விழுறவங்கள நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபையில் பாருங்கள், அவங்க முன்னால் உட்காந்தாங்கன்னா பின்னால் போயிடுவாங்க, மெதுவாக மூவ் பண்ணுவாங்க. சீக்கிரம் வரவங்க லேட்டாக வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, எப்பயோ ஒரு நாள் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சி ஒரு மாதிரி வாதிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தரும் நம்மளை பார்க்க போகிறதில்ல, நாமளும் கர்த்தரை பார்க்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. இது ஒரு பொய் நமக்குள்ள அவன் விதைச்சிரும். நீ விழுந்துட்டல்ல, அவ்வளோதான், இனி கர்த்தர் உன்னை கண்டுக்கிட மாட்டார், உன் கதை முடிஞ்சது, உன் வருங்காலம் முடிஞ்சது, அவர் உன்னை இனிமேல் பார்க்க மாட்டார். நீ அவருக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிட்ட, இனி அவரை பார்க்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ அவரை பார்க்காத, ஓடி போயிடு. இதை போல ஒரு பொய் வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு சத்தியம் தெரியணும், விழுகிறவனை தூக்கிறது தான் தேவனுடைய வேலையை தவிர விழுந்தவனை ஒதுக்கிறது நம்ம தேவனுடைய வேலை அல்ல. நம்ம ஆண்டவர் ஆசாரியனும் இல்லை, லேவியனும் இல்லை, அவர் நல்ல சமாரியனா பக்கத்தில் வருவார். கள்ளர்கையில் அகப்பட்டான், விழுந்துட்டான், அடிபட்டான், காயப்பட்டான், குற்றுயிராக கிடக்கிறான், எல்லாரும் ஒதுங்கி போவாங்க, தேவன் ஒதுங்க மாட்டார், வருவார், எண்ணெயை ஊற்றுவார், திராட்சை ரசம் ஊற்றுவார், கழுத மேலே ஏற்றிட்டு கொண்டு போய் கரை சேர்ப்பார். நீங்க யார் வேணாலும் விழுற நேரத்தில் நீங்க யார்ட்டையும் ஓடாதீங்க, ஓடினீங்க பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிடுவீங்க. அதை மறந்துடாதீங்க. தாவீது சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, நான் பெரிய இடுக்கண்ணில் மாட்டிக்கிட்டேன், நான் மனுஷர் கையில் விழுந்தேன்னா கர்த்தர் கையில் விழுந்துடணும், மனுஷன் கையில் மட்டும் விழக்கூடாது. இந்த மனுஷன் தாங்குற மாதிரி தாங்குவாங்க, கிடத்தி போட்டு ஊரே கூட்டி வேடிக்கை காமிச்சிருவான். இந்த பாருங்க, இந்த விழுந்திருக்காரு, இதுதான் அவன் வேலை. மனுஷன் கையில் விழுந்தீங்க, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், சுக்கு நூறா உடச்சி நாசமாகும். ஆனால் விழுறதையும் கர்த்தர் கையில் விழுந்துட்டோம், கர்த்தர் எவனையும் தூக்க வல்லவர். யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, மீட்கிற வேலை நம்ம ஆண்டவரை போல யாராலையும் மீட்கவே முடியாது. இழந்ததை மீட்கும்படி அவர் நமக்காய் இறங்கி வந்தார். காணாமல் போனதை தேடி வந்தவர் நம்முடைய தேவன். எவ்வளோ பெரிய விழுக நீங்கள் விழலாம் அவங்க வாழ்க்கையில், விழுங்கன்னு நான் சொல்லலை, விழுந்து கிடக்கிறவனை கர்த்தர் அசட்டை பண்ணாமல் இரக்கம் காட்டுறார், இரக்கம் காட்டுறார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை, இளைய குமாரன் எல்லாம் அழிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான். கையில் காசும் கிடையாது, வஸ்திரம் கிடையாது, அவமானம், நிந்த, எல்லா வெக்கக்கேடையும் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். அப்பா அவனை அப்படி வரவேற்கிறாரு. ஆனால் அதே வீட்டில் கூட பிறந்தவன் தான் அண்ணன். அவனுக்கு என்ன கோவம்னா, இப்படி விழுந்து போனவனுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமா, அவனுக்கு எதுக்கு கொளுத்த கன்று, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுத்தது யார் தெரியுமா? தகப்பனே கொடுத்தார். ஏன் தெரியுமா? கொளுத்த கன்றை வளர்த்ததே அவர் தான். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு. அவர் எப்படிப்பட்டவர்னா, கன்று குட்டியை பார்க்கிலும் தம் மகனை அதிகமாக நேசிக்கிறவர். மனுஷன் வந்து கண்ணுக்குட்டியை தாங்க பார்த்துட்டு இருப்பான். கொளுத்த கன்று காலியாக போச்சே, பிரியாணியை போட்டானே, இப்படி எடுத்துகிட்டு போட்டானே, சாப்பிட்டானே, அவனுக்கு அதான் கவலை. ஆனால் அப்பாவுக்கு என்ன கவலைனா, கன்று குட்டி ஒன்று போனாலும் 10 கிடைக்கும். தொலைஞ்சு போனவன் வந்தவன் இந்த போல ஒரு பையன் திரும்ப கிடைக்க மாட்டான். அதனால விழுந்து போனவனை தூக்கிறது தான் அவருடைய வேலை. இன்னைக்கு நீங்கள் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கணுமா, அவர்கிட்ட வந்துருங்க, விழுந்தாலும் தூக்கிடுவார். சில விசுவாசத்தை கூட நம்ம வழிவிடலாம், விழுந்து போகலாம். நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, இயேசு கடல் மேல் நடந்து வர்றாரு. சீஷர்கள்லாம் பயந்து போய் ஆவேசம், பேய் பேய் பேய்ன்னு கத்துறாங்க. சொல்ற, இல்லை நான் தான்ப்பா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, இயேசு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னு பேதுரு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? இந்த கடல் மேல் நடந்து வருவேன், நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு. இயேசு, வாப்பா. நான் கொஞ்சம் அந்த கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்படியே அந்த போட்டில் இருக்கவெல்லாம் ஒருத்தனை பார்த்துருக்கோம். இவனுக்கு தேவையா அந்த முந்திரி கொட்டைக்கு? ஏன் பேசாமல் போட்டில் அவர் இயேசு அவர் நடந்து போகிறாரு, இவனுக்கு எதுக்கு இந்த கடல் மேல் நடக்கிறது? சரி, இயேசு வேணான்னு சொல்வார்னு எதிர்பார்த்து அவர் என்ன பண்ணாரு? வா
நடந்து போகும்போது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான்? அண்ணன் எவ்வளோ தூரம் போகிறாரு பார்க்கலாம். இப்போ வேகமாக போகிறாரு, பார்ப்போம். சொல்லிகிட்டே இருப்போம், நான் சொல்கிறேன் பாரு என்ன நடக்குது பாரு. இப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். சொன்ன மாதிரி என்ன நடக்குது? இவன் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் கொண்டு சொன்னான், தெரியுமே இவர் ஓடும் போதே தெரியும். நான் சொன்னால் கேட்டாது, அது முந்திரி கொட்டை வேலை. ஏசு செய்கிறாருன்னா இவனும் செய்கிறேன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு உரையாடல் நடக்குது. அங்கே ஒரு காரியம் நடக்குது. கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கிறவனை பார்த்து கண்டுகொள்ளாமல் ஆண்டு திரும்பலை, கையை நீட்டி தூக்கி விட்டார். தூக்கி படகுல கொண்டு உட்கார வச்சாரு. காற்றையும் கடலையும் அமர்த்தி கரை கொண்டு போய் சேர்த்தாரு. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? ஒருவேளை கர்த்தருக்கா வைராக்கியமா சில காரியங்களை செஞ்சுட்டு பாதியில விழுந்தா கூட அசட்டை பண்ணி ஒதுக்கி விட்டு பரிகாசம் பண்றவர் நம்முடைய தேவன் அல்ல, தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். எனக்கு விழுந்தா கூட ஆண்டவர்கிட்ட விழுந்துடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன கடைசியில் கதை முடியும் போது பார்த்தீங்கன்னா, என்னதான் நீ பேசினாலும் கடைசியில் சரித்திரம்னு வரும்போது கடலில் நடந்ததில் இயேசுவை தவிர நடந்த ஒரே ஆள் யார் தான்? அதை யாராலையும் மாற்ற முடியல. அவர் சொல்லுவார், நடந்தவங்க கொஞ்சம் மூழ்கினேன், ஆனால் நடந்துட்டேன்ல. மூழ்கினாலும் என்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நான் நடந்து போவேன். நான் விழுகையில் சோர்ந்து போக மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவர் என்னை தூக்கிடுவார். சில தடவை நம்மளுக்கு மாம்சத்தில் பயம் வந்துடும். காற்றை பார்த்தோன்னே, கடலை பார்த்தோன்னே மிரண்டு போயிடும். நம்மளால் எல்லாருக்குமே ஒரு தைரியத்துக்குலாம் ஒரு அளவு தான் இருக்குது. ஓரளவு நடுங்கி போயிட்டு முழுகும் போது பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லி நடந்தீங்களா, அதில் முழுகினா கூட தூக்கி விட கர்த்தர் இருப்பார். நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை பூரணப்படுத்த வல்லவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய இரக்கத்தில் பெரிய இரக்கம் தேவன்கிட்ட தான் இருக்கு. தகப்பனை போல இறங்குறாரு. யார் மேலன்னா விழுகிறவங்க மேல. நீங்க அதனால தேவன்கிட்ட நீங்க நின்றீங்கன்னா எவனையும் தூக்கி விட வல்லவர். நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். அதனால நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க இன்னைக்கு விழுந்து போய், பாஸ்டர் நான் வெளியில நிக்கிற மாதிரி நிக்கிறேன், ஆனா என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் விழுந்திருக்கேன், நான் பலவீனப்பட்டேன்னு சொல்லி நிக்கிறீங்களா? உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், ஆண்டவரை விட்டு நீங்க போகாதீங்க. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு தைரியமா கிருபாசன தண்டைக்கு ஓடிவாங்க. அவர் எவனையும் தூக்கி நிறுத்த வல்லவர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தகப்பன் இறங்குகிறது போல இறங்குறார். அந்த தகப்பனுடைய அன்பை இன்னைக்கு உணர்றீங்களா? நீங்க நம்முடைய பரம தகப்பனுடைய அன்பை எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னைக்கு எவ்வளோ அருமையானவருங்க நம்ம ஆண்டவர். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அப்படியே கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். நீர் இரக்கம் செய்கிறதுக்காக உண்மையே பார்க்குற ஆண்டவரே,